எல்லோருக்கும் இஞ்சிக்குடி மகாராஜபுரம் வினேஸ்வர சுவாமி கோயில் தலைமை ஜோதிடர் பொன் ராஜேந்திரனின் வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ முனீஸ்வரர் மகாமாரியின் அருள் கிடைக்க இன்று நாம் பார்க்க போகிறது 12 ராசிகளை பற்றி. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அம்மன் இருக்காங்க, ஒரு தெய்வம் இருக்கு, அதுக்கு பேரும் இருக்கு. இப்ப சொல்றோம்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, இந்த 12 ராசியுமே அந்த 12 ராசிக்கு உண்டான பேரு தான். அதை தான் நம்ம 12 மாதங்களாக அழைக்கிறோம். அந்த தெய்வங்களை பற்றி 12 ராசிக்கு உண்டான தெய்வங்களை பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம். சித்திரை ராசியினுடைய அம்மன் இவங்க தான். மேச ராசியினுடைய அம்மனும், ரிஷப ராசியினுடைய அம்மன் இவங்க பேரு ஸ்ரீ வைகாசி. மிதுன ராசி அம்மன் இவங்க பேரு ஸ்ரீ ஆனி. கடகராசியினுடைய அம்மன் ஸ்ரீ ஆடி. சிம்ம ராசியினுடைய அம்மன் ஸ்ரீ ஆவணி. கன்னி ராசியினுடைய அம்மன் ஸ்ரீ புரட்டாசி. துலாம் ராசியின் அம்மன் ஸ்ரீ ஐப்பசி. விருச்சிக ராசியின் அம்மன் ஸ்ரீ கார்த்திகை. தனுசு ராசி அம்மன் ஸ்ரீ மார்கழி. ஸ்ரீ மகர ராசியினுடைய அம்மன் ஸ்ரீ தை. கும்பராசியினுடைய அம்மன் ஸ்ரீ மாசி. மீன ராசியினுடைய அம்மன் ஸ்ரீ பங்குனி. இந்த 12 ராசிகளை எப்படி வரையறுத்தாங்கன்னா, வான மண்டலத்தில் வட்டத்துடைய டிகிரி 360 டிகிரி, வானத்தை 360 எடுத்துக்கிட்டு 30 டிகிரிக்கு ஒரு ராசி. அப்ப அந்த 30 டிகிரி உள்ள கோணத்தில் இருக்கக்கூடிய ராசியுடைய நட்சத்திர புள்ளிகளை இணைச்சா அந்த சிம்பிள் வருது பாருங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள்கள் அந்த நட்சத்திர புள்ளியை இணைக்கும் போது கிடைக்கிது. அதனாலதான் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான அந்த சிம்பிள், அந்த ரூபத்தை வச்சிருக்காங்க. இவங்க தான் 12 ராசியினுடைய அம்மன். எல்லோருக்கும் வணக்கம்.